ஏற்கனவே ஒரு பாட்டில் வடித்து அதில் ஊற்றியாச்சு. 1 லிட்டர் அதில் ஊற்றியாச்சு. அதை வேற வடிக்கணும். மருத்துவ நண்பர்கள் அனைவருக்கும் கோயில்பட்டி ஐயா எங்கள் புகழேந்தி ஐயா சார்பாக வணக்கம். இப்போ நம்ம காடி வந்து சித்தர்களோட மருத்துவ முறையில் ஒரு உயர்ந்த பொருள். அதாவது நம்ம சாதாரணமாக மருத்துவ முறைகளில் அன்னக்காடியை பயன்படுத்துவது உண்டு. அன்னக்காடியை பயன்படுத்தி மருந்துகளுக்கு சுத்தி முறைகளுக்காக பயன்படுத்துவாங்க. ஆனால் இது அன்னக்காடியான்னு கேட்டிங்கன்னா இது அன்னக்காடி கிடையாது. இது வந்து சிவநீர்னு பேர். சிவநீர்லேருந்து சத்தை பிரித்து எடுத்துக்கிட்டு இருக்கோம். இதுவும் ஒரு வகையான சுத்த சலம்னு பேர். இந்த சுத்த சலத்துக்கு சித்தர்கள் சொல்கிறாங்க, சுண்ண நீரது பின்னமில்லை சுருக்கான வழியது யோகமோடு வாத வைத்தியம் சித்தியாகும் அப்படின்ட்டு சித்தர் பாடல் இருக்குது. இந்த ஒரு நீரை கொண்டு சித்தர்களின் 64 கலைகளில் மிகப்பெரிய கலை 4 கலை, வாதம், வைத்தியம், யோகம், ஞானம், இது 4ஐயும் தரக்கூடிய ஒரு பொருளாக இந்த சுத்தசலத்தை சொல்கிறாங்க. இந்த சுத்தசலம் சாதாரண அன்னக்காடியை வச்சு வடிக்கும்போது வெளிப்படுற நீர் கிடையாது. இது அது பரிபாஷையில் மறைச்சி சொல்லியிருக்காங்க. இது சிவநீர்னு சொல்லக்கூடிய மெய்ப்பொருளிலிருந்து எடுக்கக்கூடிய ஒரு வஸ்து. இந்த வஸ்து இங்கே இருந்து வரும்போது வாளை விட்டு கீழிறங்கும் கச்சுண்ணாம்பு வில்லும் வெளியில் வெளி ஆனவர்க்கே அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன்னா அது பெரிய ரகசியம், தேவ ரகசியம்னு பேர். பிரம்ம ரகசியம், தேவ ரகசியம்னு சொல்கிறது. பிரம்மக்கல்னு சொல்லுவாங்க. அது பூநீர் மண், பூநீர் உப்பு எடுத்துக்கிறது, நிறைய அவங்கவுங்க ஒரு பொருளை எடுத்து இது பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஆனால் அந்த பொருளை கொண்டு செய்யும்போது நம்ம அந்த வேலை சித்தர்கள் சொன்னது மாதிரி செய்தா அப்படிங்கிறதுல ஒரு ஐயப்பாடு எப்பயுமே இருக்கும். ஏன்னா கண்டவர் விண்டிலர், விண்டவர் கண்டிலர் சொல்லிக்கிட்டு இருக்க யாருமே பார்க்கல அப்படிங்கிறத தான் சித்தர்கள் குறிப்பிட்டு சொல்கிறாங்க. அதனால் இந்த நீர் நீங்கள் வடித்து எடுக்கிறீங்கன்னா அது சாதாரணமாக காடியை வச்சு வடிக்கிறதே கிடையாது. அந்த காடின்னு சொல்கிறதே மெய்ப்பொருளுக்குள்ளேருந்து வரக்கூடியது. ஆமாம், இதனால் என்னென்ன காரியங்கள் செய்யலாம் அப்படிங்கிறத இனிமேல் வரப்போகின்ற வீடியோக்களில் நீங்கள் எல்லோரும் பார்க்கலாம். இது எங்கள் கோயில்பட்டி ஐயா தலைமையில் நாங்கள் எங்களோட ஆய்வுக்குழு மூலமாக இந்த வீடியோவை மருத்துவ சொந்தங்களுக்கு ஒரு விழிப்புணர்வு பதிவாக நாங்கள் வெளியிடுறோம்.